ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினி வைப்ஸ். இன்னைக்கு நாங்க பார்க்க போற அப்டேட்ஸ் ஆக்டர் சியான் விக்ரமோட அடுத்து ரிலீஸ் ஆக போற படம் எதுனா வீர தீர சூரன் பார்ட் 2 அடுத்த வருஷம் ஜனவரில ரிலீஸ் ஆயிடும் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பா பொங்கலுக்கு வர போற மாதிரி இருந்தது. அப்படி இருந்தும் கூட இந்த படம் பொங்கல் ரிலீஸ் ஆகுமான்னு தெரியல. ஏன்னா ஏற்கனவே பொங்கலுக்கு தல அஜித்தோட குட் பாட் அக்லி, அடுத்து ராம் சரணோட கேம் சேஞ்சர், அடுத்து அருண் விஜயோட வணங்கான் படம் திரையரங்குகளுக்கு வருது. சோ பொங்கலுக்கு இந்த படங்கள் வர்றதால வீரதீர சூரன் பார்ட் 2 பொங்கல் ரிலீஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன். மேபி February ரிலீஸ் ஆகலான்னு எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்டா நித்யா மேனன் தனுஷோட திருச்சிற்றம்பலம் படத்துக்கு பிறகு தனுஷோட இட்லி கடை படத்துல நித்யா மேனன் இணைஞ்சிருக்காங்க. இந்த படத்துல எனக்கு ஒரு காமெடி ட்ராக் இருக்கு. ஒரு ஃபனான கேரக்டரா வந்திருக்குன்னு ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங்ல இந்த கேரக்டர் எப்படி பண்ண போறேன்னு நான் யோசிச்சேன். தனுஷ் அந்த கான்ஃபிடன்ஸா எனக்கு கொடுத்திருக்காருன்னு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஃபன் கேரக்டரா நம்ம திருச்சிற்றம்பலம் படத்துல நித்யா மேனனை நாங்க பார்த்திருக்கோம். சோ அதை விட ஒரு படி மேல காமெடி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். சூர்யா 45 படத்தோட டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி ரீசெண்டா சொர்க்கவாசல் படத்துல நடிச்சிருக்காரு. ட்ரைலர் ரிலீஸ் அன்னைக்கு சூர்யா 45 படத்தை பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் சொல்லியிருக்காரு. அதுல சொன்ன விஷயம் என்னன்னா, ஏற்கனவே சூர்யா 45 படத்தோட டைட்டில் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்களே சொல்லிருவோம். அதுக்கு முன்னாடி யூடியூப்ல ஒரு சேனல் இருக்காங்க. அவங்க 4 பேரு 4 சேர்ல உட்காந்துட்டு ஆர்ஜே பாலாஜியின் அடுத்த பட டைட்டில் இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரு 4 விதமாக பேசுவாங்க. தயவு செய்து அதெல்லாம் கேட்காதீங்க, நாங்களே டைட்டில சொல்லிடுவோம்னு ஃபன் பண்ணிருக்காரு. ஒரு நாள் சூர்யா சார்ட ஆபீஸ்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது. கால் பண்ணி சூர்யா சாருக்கு கதை இருக்குன்னு சொன்னீங்களே, உடனே வந்து சொல்றீங்களான்னு கேட்டாங்க. நானும் போயிட்டு கதையை சொல்லிட்டேன். சூர்யா சார் கேட்டுட்டு 20 நிமிஷத்திலேயே கதையை ஓகே சொல்லிட்டாரு. சூர்யா சார் எனக்கு சொன்ன விஷயம் என்னன்னா, 15 வருஷம் கழிச்சு நான் ஒரு கதையை 20 நிமிஷத்துல ஓகே பண்றேன்னா அது உங்க கதை தான் சூர்யா சார் சொல்லியிருக்காருன்னு பாலாஜி குறிப்பிட்டிருக்காரு. சூர்யா சார் அந்த ஸ்பாட்ல ஓகே சொல்லும் போது இந்த படத்தை இன்னும் பயங்கரமா பண்ணணும், ரசிகர்களை சாட்டிஸ்பாக்சன் பண்ணணும் என்ற தாட் எனக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. புதுப்பேட்டை படத்துக்கு சின்ன ஹிண்ட் செல்வராகவன் சார் ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, புதுப்பேட்டை படம் கொக்கி குமாரோட கதைல்ல அவரோட பையனோட கதைன்னு சொல்லியிருக்காரு. புதுப்பேட்டை பார்ட் 1ல கொக்கி குமார் கடைசியில அரசியல் போற மாதிரியும், புதுப்பேட்டை 2 அதோட கண்டினியூஸ் ஆக இருக்கும்னு எதிர்பார்ப்போடு இருந்தது. செல்வராகவன் சார் அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் கொடுத்திருக்காரு.